இந்த தற்கொலைக்கு முழு காரணம் தமிழ்நாடு அரசாங்கம், அங்க இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர், அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர், இவங்க 2 பேர் மேல அந்த மாவட்ட கலெக்டர் போலீஸ் கமிஷனர் மேல வழக்கு பதிவு செய்து 2 பேரையும் உள்ள தர. யார் பெரியாழ்வாரா? பெரியாருடைய சிலைக்கு பக்கத்துல. யார் பெரியாரு? ஈவே ராமசாமி. ஈவே ராமசாமி. நீங்க என்னது புதுசா வரும்? ஐயா, நாங்கெல்லாம் தெரியாம சொல்லிட்டோம், அளவக்கல்லு சலவக்கல்லுன்னு நாங்க ஏமாத்திட்டோம், உங்ககிட்ட பொய் விஷயத்தை பரப்பி இருக்கோம் அப்படின்னு கனிமொழி மன்னிப்பு கேட்பாங்களா? மதுரை மக்கள்கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு ஏன் எடுத்து போய் மெரினால தான் பணத்தை புதைக்கணுமா? ஏன் மற்ற இடத்துல பணத்தை புதைச்சா கருணாநிதியினுடைய பணம் வந்து அங்க இதுவாகாத? நிச்சயமாக ஆளக்கூடிய அரசாங்கத்தையோ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளையோ நிச்சயமா மன்னிக்கவே மன்னிக்காது. இதெல்லாம் அவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. நம்முடைய ஆளுங்கட்சியினுடைய தலைவர்களை பேச்சை கேட்டுட்டு அதிகாரிகள்லாம் செயல்பட்டதுக்கு காரணமா தான் நீதிமன்றமாவது டேஷ் ஆகுதுன்னு. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஹிந்து முன்னணி சென்னை மாநகர தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருப்பரங்குன்றம் இஷ்யூ சார்பாக ஒருத்தர் தீ குளிச்சு இறந்திருக்காரு, பூர்ணச்சந்திரன் அப்படின்றவர். அவருடைய மனைவி அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது சொல்றாங்க, இவ்வளோ காலமாக எப்படி திருவண்ணாமலையில வந்து தீபம் ஏற்றினாங்களோ அதே போல திருப்பரங்குன்றத்திலையும் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப பண்ணல, இப்படி ஒரு அப்போசிஷன் வந்துட்டப்போ அவரால் தாங்க முடியாம அவர் இறந்துட்டார் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்றாங்க. அதாவது பூர்ணச்சந்திரன் அவர்கள் இந்த நீதிமன்ற தீர்ப்பு தீபம் ஏற்றணுங்கிற நீதிமன்ற தீர்ப்பு வந்தது, இதெல்லாம் பார்த்த உடனே நிச்சயமாக இந்த இடத்துல தீபம் ஏற்றிடுவாங்க. ஏன்னா நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துச்சு, இந்த அரசாங்கம் அதை கேட்டுடும். இங்க காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் நீதிமன்ற தீர்ப்பை மதிச்சு அந்த இடத்துல விளக்கேற்றிடுவாங்க, தீபம் ஏற்றிடுவாங்க அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தார். எப்படி சாதாரண மக்கள் தமிழ்நாட்டுல நீதிமன்றம் தான் சொல்றதை எல்லாம் கட்டுப்படணும்னு நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமோ, அப்படி எல்லா பொதுமக்களும் சட்டமும் அதை தான் சொல்லுது, அதை நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தை மதிக்காம விளக்கேற்றாம போனது, தீபம் ஏற்றாம போனது, அது அவருடைய மனசை உறுத்தி இருக்கு அவருடைய. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட நீதிமன்றம் கொடுத்துருக்கு, தீர்ப்பு கொடுத்துருக்கு, தர்மம் என்னைக்கும் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு வாழ்வை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடை எடுத்தது நம்ம வரவேற்கல. யாரும் அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதா நம்முடைய நோக்கம். ஏன்னா இந்த மாதிரி தற்கொலை பண்றதுக்கு ஒருத்தரோட உயிரை மாறுக்கிறதுக்கு யாருக்கும் அவர் உட்பட யாருக்குமே அருகதை கிடையாது, உரிமை கிடையாது. அதனால அவர் தன்னுடைய உடம்பை எரிச்சு சாகடிச்சு இறந்து போனது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம். ஆனா அவருடைய பெரியாருடைய அந்த ஒரு சிலைக்கு முன்னாடி பக்கத்துல அதை வந்து பண்ணிருக்காரு. யார்? பெரியாழ்வாரா? பெரியாருடைய சிலைக்கு பக்கத்துல. யார் பெரியாரு? ஈவே ராமசாமி. ஈவே ராமசாமி. நீங்க என்னது புதுசா அவரோட அந்த ஈவே ராமசாமி சிலை, அதை பாருங்க. ஈவே ராமசாமி சிலையாண்ட போய் ஏன் கொளுத்திக்கணும் அவரு? இந்த திராவிட மாடல், எந்த திராவிடம்? யார் இந்த ஈவேரா? நீங்க சொல்ற அந்த பெரியாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஈவேரா அவர் சொல்ற, அவர் தான் இந்த திராவிட மாடலுக்கு அச்சாரம். இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய மனநிலையை இந்த திராவிட கட்சிக்கு, இந்த திராவிட மாடலுக்கு உருவாக்கியவர். ஆகையினால அந்த இடத்துல போய் நின்று பண்ணிருக்கார். தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளோ மோசமாக ஆன்மீக பூமியாக இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளோ மோசமா போறதுக்கு, சட்டத்தை மதிக்க மாட்டேன்னு அரசாங்கமே சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னா அதுக்கு இந்த திராவிட மாடல் தான் காரணம். இந்த திராவிட மாடலுடைய ஆணி வேராக இருக்கக்கூடிய இந்த ஈவேரா, ஈன வெங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஈவேரா, அதனால அந்த இடத்துல போய் பண்ணிருக்கு. நீங்க அதில் போலீஸ் பூத்து பக்கத்துல அப்படியெல்லாம் செய்தி போடுவாங்க. ஏன்னா இது ஈவேரா பக்கத்துல சிலைக்கு முன்னாடி போய் பண்ணாரு அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா பேர் கெட்டு போயிடுமா, ஏதோ பேர் அவருக்கு இருக்கிற மாதிரி, அது வேற விஷயம். ஆனா இன்னொன்னு நாம பார்க்குற விஷயம், இந்த பூர்ணச்சந்திரனுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனசுல ஆறாத ரணமாக இது மாறி இருக்கு. ஏதோ மதுரையில இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து அந்த இடத்துல யாரோ அந்த வார்த்தைகள் அவருடைய ரெக்கார்டிங் பார்த்தோம்னு சொன்னா, மதுரையில இருக்கக்கூடிய மக்கள்லாம் எங்க திருப்பரங்குன்றத்துல விளக்கேத்துறதுக்காக எதிராக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய எம்பி சு வெங்கடேசன் பேசுறது, அங்க இருக்கக்கூடிய பல பேர், பல அரசியல் கட்சியை சார்ந்தவங்க, கனிமொழி உட்பட பல பேர் இதை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஏதோ வெளியிருந்து சில பேர் வந்து, அதுவும் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள், பிஜேபியை சார்ந்தவங்க, இந்த மாதிரி வலதுசாரி சிந்தனையாளர்கள், அதே அவங்க தான் வந்து அரசியல் நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லி. ஆனா அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய மனநிலையை பிரதிபலிப்பதாக இந்த பூர்ணச்சந்திரன் அவருடைய பேச்சு இருக்கு. அவர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும்
அதே இடத்துல மீண்டும் நாம அந்த இடத்துல கோவில்ல தீபம் ஏத்தணும், தீபத்தூண்ல தீபம் ஏத்தணுங்கிறது தான் சாதாரண மக்களுடைய மனநிலையாக இருக்கு. நீங்க கோவில்ல பாருங்க, இன்னொரு பக்கம் இந்த நீதிமன்ற தீர்ப்பு, இந்த நீதிமன்றத்துல வழக்கு நடக்கிறது, இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா இவங்க கோவில்ல நிர்வாகம் பண்ணக்கூடிய HRNC, இந்து சமய அறநிலைத்துறை, கோவிலுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மனநிலைக்கு எதிராக இருக்கு. அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக, நீதிமன்றம் சொல்றதெல்லாம் மதிக்க மாட்டேன், அரசாங்கம் என்ன சொல்லுதோ, என்னோட பொலிட்டிக்கல் பாஸ் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் செய்வேன்னு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்துட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவு தான் பூர்ணச்சந்திரன் அவருடைய மரணம், அவருடைய தற்கொலை. இந்த தற்கொலைக்கு முழு காரணம் தமிழ்நாடு அரசாங்கம், அங்க இருக்கக்கூடிய மாவட்ட கலெக்டர், அங்க இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர். இவங்க 2 பேர் மேல, அந்த மாவட்ட கலெக்டர் போலீஸ் கமிஷனர் மேல வழக்கு பதிவு செய்து 2 பேரையும் உள்ள தள்ளணும். இவங்களை தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து உள்ள தள்ளணும். ஏன்னா அவ்வளோ மோசமான, ஏன்னா நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு. நீதிமன்றம் அப்பீலுக்கு போய் அப்பீல் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுது. அப்பவும் கூட நீங்க 1ஆம் தேதி, நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குமானா 1ஆம் தேதி வழக்குல தீர்ப்பு கொடுக்குறாங்க. தீர்ப்பு கொடுத்த உடனே நீங்க அப்பீலுக்கு போயிருக்கலாம். 3ஆம் தேதி விளக்கேத்துற வரைக்கும் 5 மணிக்கு நாம போய் திரும்ப நீதிபதி கிட்ட முறையிடுறோம். ஐயா, விளக்கேத்துறதுக்கான, தீபம் ஏத்துறதுக்கான எந்த வேலையும் பண்ணவே இல்லை, ஏற்பாடே பண்ணல அப்படின்னு சொல்லி உடனே அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரல் ASG ஆஜராகிறார். ஆஜராகி கோர்ட்ல சொல்றாரு, இல்ல ரவீந்திரன் அவர்கள் ஆஜராகி சொல்றாரு 6 மணிக்கு தான் விளக்கேத்துவாங்க, நீங்க ஏன் முன்னாடியே சொல்றீங்கன்னு. 6 மணிக்கு தானே விளக்கு ஏற்றுவாங்க, 6:05க்கு நீதிமன்ற வழக்கு, அவமதிப்பு வழக்கு எடுப்போம்னு சொல்லி நீதிபதி சொல்றாரு. அப்ப இந்த ASG சொன்னது கோர்ட்ல பொய்யான ஒரு தகவலை சொல்றாரு. அப்ப இவங்க எல்லாருமே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே இதெல்லாம் செய்திருக்கு. யார் அதிகாரிகள் சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய, அதாவது இந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டிய அதிகாரிகள், எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டிஸ், அவங்க இந்த வேலையை செய்யல. இவங்கெல்லாம் இந்த வேலையை செய்யாதனால, அதனாலதான் இந்த ஒரு மனநிலைக்கு, தற்கொலைக்கு தூண்டப்படக்கூடிய மனநிலைக்கு இந்த பூர்ணச்சந்திரன் தள்ளப்பட்டிருக்கின்றார். இவர்களுடைய முக்கியமான காரணம் யாருன்னு சொன்னா, சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய, கோர்ட்டு தீர்ப்பை அமல்படுத்தி இருக்க வேண்டிய போலீஸ் கமிஷனர் தவறு செய்திருக்கின்றார். அதே மாதிரி அந்த மாவட்ட கலெக்டர் 2 பேரும் தப்பு செஞ்சிருக்காங்க. 2 பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்து 2 பேரையும் தூக்கி உள்ள போடும். இந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்கு அப்புறமா வந்த ஒரு பெரிய இஷ்யூ, அது தீபத்தூணே கிடையாது, அது அளவைக்கல் தான் அப்படின்ட்டு கனிமொழி அவங்கலேருந்து பலரும் வந்து அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இவ்வளோ வருஷமாக இல்லை, 100 வருஷமா அந்த உச்சி பிள்ளையார் மேலே ஏத்துறாங்க. இப்போ வேணும்ட்டே ஒரு மத கலவரத்தை தூண்டனோடனே ஒரு அளவைக்கல்ல எதுக்கு போய் நீங்க ஏற்றணும், வேணும்ட்டு தானே இந்த பிரச்சனை. யார் அளவைக்கல்லுன்னு சொல்றது? கனிமொழி சொன்னாங்களா? கனிமொழி சொன்னாங்க, காங்கிரஸ் சொல்லிச்சு, கம்யூனிஸ்ட் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. இந்த திமுக கூட்டணி எல்லாரும் அளவைக்கல்லுன்னு. இதே திமுக கூட்டணி, திமுகவுடைய அரசாங்கம் நேத்திக்கு முந்தா நாள் கோர்ட்ல என்ன சொல்றாங்க? அது அளவைக்கல் இல்ல, அது தூண். அது அந்த தூண்ல தீபம் ஏத்திட்டு இருந்தாங்க. யார் ஏத்துனது? சமணர்கள் ஏத்திருந்தாங்க. ஜெயின் சமணர்கள் அங்க என்ன எதுக்குன்னா, ராத்திரி உட்கார்ந்து கூடி பேசுவாங்க, அப்ப விளக்கேத்துவாங்க அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அப்ப இதுக்கு முன்னாடி திமுக காரன் பேசுனது, கனிமொழி பேசுனது, கம்யூனிஸ்டுகள் பேசுனது அத்தனையும் பொய் தானே. ஆனா இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இதை நாம சொன்னா நாம இதைத்தான் சொல்றோம். 1923 இருந்து 2025 வரை இருக்க எந்த தீர்ப்பிலுமே தீபத்தூண் அது மென்ஷன் படலன்றது உண்மைதான். தீபத்தூண் ஏன் மென்ஷன் பண்ணணும்? ஏற்கனவே தீபத்தூண் இருக்க. அந்த தீபத்தூண்ல அதாவது நீங்க ரொம்ப தெளிவா 94 ஜட்ஜ்மெண்ட்ல தீபத்தூணுக்கு, அதாவது மசூதி இருக்கு, தர்கா இருக்கு, மசூதி இல்ல தர்கா இருக்கு, தர்கால இருந்து 15 மீட்டர் தள்ளி எங்க வேணா ஏத்திக்கலாம்னு தீர்ப்பு கோர்ட்டு சொல்லுது. நாம என்ன சொல்றோம்? இது 50 மீட்டர் தொலைவில் இருக்கு, கிட்டத்தட்ட 200 அடி தொலைவில் இருக்கு. இது ஒரு பீக்ல இருக்கு, மலையினுடைய உச்சியில தர்கா இருக்கு, இன்னொரு கார்னர்ல. இது மலைக்கு உச்சிக்கு கீழே இருக்கு. அதனால இதுக்கும் அந்த தர்காவுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க நீதிமன்ற தீர்ப்பு 1923ல இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்டா இருக்கலாம், மாவட்ட நீதிபதியினுடைய உத்தரவா இருக்கலாம், இது எல்லாமே 33 சென்ட் நிலம் இவங்க ஆக்கிரமிப்பு செஞ்சு ஒரு கட்டடத்தை கட்டி வச்சிருக்காங்க, அது தர்கான்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை கூட சொல்லல. 23 சிவில் கேஸ்ல அங்க இருக்கும் கட்டமைப்புல சிவில் கேஸ் சொல்லுது, அங்க இருக்க கட்டமைப்பு எல்லாம் தர்காக்கு இதுதான், வேற எந்த ஒரு மதத்தை சார்ந்த கட்டமைப்பு மேல இல்ல அப்படின்னு 23ல சிவில் கேஸ் சொல்லுது. அது நீங்க பாருங்க, அந்த சிவில் கேஸ்ல கூட தர்காங்கிற வார்த்தை கிடையாது, ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்லுது.
நீங்க தர்கான்னு சொல்லவே இல்லை. நீங்க அந்த இதுல எடுத்து பார்த்தாலும், நீதிமன்ற தீர்ப்புல எடுத்து பார்த்தாலும், பிரிவி கவுன்சில்ல பார்த்தாலும் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லுது. முஸ்லிம் இட்ஸ் the structure which belongs to முஸ்லிம் வர்ஷிப் அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த தர்காங்கிற வார்த்தையோ மாஸ்க்குங்கிற வார்த்தையோ எதுவுமே இல்லை. இவங்களுடைய வழிபாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டிருக்காங்க. நான் என்ன எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, நீங்க இந்த இடத்த நீங்க 50 மீட்டர் தள்ளி இருக்கிறது, அதாவது 200 அடி தள்ளி இருக்கக்கூடிய இந்த இடத்துல தீபம் ஏத்துறது இல்லைன்னு ஏன் பொய் சொன்னீங்க? இப்ப பொய் சொன்ன கனிமொழி மன்னிப்பு கேட்பாங்களா? பொய் சொன்ன இந்த திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய யாரெல்லாம் சொன்னாங்களோ வரிசையா வாங்க, மதுரை மக்கள்கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேளுங்க. ஐயா, நாங்கெல்லாம் தெரியாம சொல்லிட்டோம், அளவக்கல்லு சலவக்கல்லுன்னு நாங்க ஏமாத்திட்டோம், உங்ககிட்ட பொய் விஷயத்தை பரப்பி இருக்கோம் அப்படின்னு கனிமொழி மன்னிப்பு கேட்பாங்களா? இப்ப வரைக்கும் தீபத்தூண் சொல்ல தூண் தான் சொல்றாங்க. அப்படி பார்த்தா மதுரையில தீபத்தூண் தான் இப்போ சொல்றாங்க. ஏன் நீதிமன்றத்துல சொல்றது யாருங்க? ஜோதி, அட்வொகேட் ஜோதி, HRNC ரெப்ரசன்ட் பண்றவர் அவரே சொல்றாரு, அது தீபத்தூண் தான், தீபம் ஏத்துறதுக்கான தூண் தான். ஆனா சமணர்கள் ஏற்றி வச்சிருந்தாங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, தீபத்தூணா இல்லையா? தீபத்தூண் நாம அதை சொல்றோம். அளவக்கல்லுன்னு சொன்னது யார்? நீங்க பேஸ் எனக்கு நான் தீபத்தூண் அது யார் ஏத்துனாங்கிறத விட்டுருங்க, அது அது விவாதத்துக்குரியது. அது தீபத்தூணா அளவக்கல்லா? அது தீபத்தூண் தானே. அப்ப ஏன் நீ பொய் சொன்னீங்க? ஏன் திமுக கூட்டணி பொய் சொல்லிச்சு? ஏன் அந்த வெங்கடேசன் பொய் சொன்னாரு? யாரை ஏமாத்துறதுக்கு? அப்ப மத கலவரத்தை தூண்டுறதுக்கான காரணம் இவங்க தான் பண்றாங்க. மதுரையில இவ்வளவு தூண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தூண்லையும் இப்ப ஏத்த முடியாதுன்னு கேட்க நான் அதே தான் நானும் சொல்றேன். எல்லா தூண்லையும் ஏற்றலாம், எல்லா இடத்துலையும் பணத்தை புதைக்கலாம். ஏன் எடுத்து போய் மலையில தான் பணத்தை புதைக்கணுமா? ஏன் எடுத்து போய் மெரினால தான் பணத்தை புதைக்கணுமா? ஏன் மற்ற இடத்துல பணத்தை புதைச்சா கருணாநிதியினுடைய பணம் அங்க இதுவாகாதா, மக்கி போகாதா? நான் மெரினாலே வேணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு ஏன் போறீங்க? ஏன் மற்ற இடத்துல புதைக்க முடியாதா? திருப்பரங்குன்ற மலை கோவிலுக்கு சொந்தமானது, முருகனுக்கு சொந்தமானது. ரொம்ப தெளிவா நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அந்த 33 சென்ட் நிலத்தை தவிர்த்து, மலைக்கு மேல இருக்கக்கூடிய 33 சென்ட்டை தவிர்த்து மீதி எல்லாம் முருகனுக்கு சொந்தம். இந்த இடத்தை கூட அந்த 33 சென்ட்ல இவங்க எந்த விதமான எக்ஸ்பான்ஷனும் பண்ணக்கூடாது. இருக்கிற என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அது அப்படியே இருக்கணும், அதுக்கு மேல எந்த எக்ஸ்பான்ஷனும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தெளிவான இருக்கக்கூடிய தீர்ப்பு. இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு விஷயமாக சொல்லப்படுது, இங்க தர்கா இருக்குது, ஆனா தர்கால யாருடைய உடல் நல்லடக்கம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றீங்களோ, ஒரு உண்மையான உடலை கோரிப்பாளையத்துல இருக்கு, ஆனா இங்க தர்கா கட்டி இங்க உடல் இருக்குன்னு ஒரு டிராமா போடுறாங்கன்ற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அதாங்க நான் என்ன சொல்றோம், நீங்க நான் சொல்லலைங்க. இந்த குற்றச்சாட்டு நாங்க சொல்றதுக்கான ஆதாரத்தை தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சுற்றுலாத்துறை கொடுத்துருக்கு. நீங்க கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் ஷாவுனுடைய அவருடைய சமாதி அங்கதான் இருக்குன்னு சொல்றீங்க. இங்க எப்படி வந்தது? இது எப்படி சிக்கந்தர் ஷாவுடைய சமாதி ஆகும்? இல்ல இது தர்காவாகும்? அப்ப சமாதி அங்க இருக்கா, இங்க இருக்கா? இங்க 5 சமாதி இருக்கு. எங்க? இந்த மலையில 5 சமாதி இருக்கு. அப்ப யாரோட சமாதி? 5 சமாதி. இல்ல ஒரு சிக்கந்தர்ங்கிற ஒரு ஆளுடைய தலையை ஒரு இடத்துல வெட்டி, கை கால்கள்லாம் ஒரு இடத்துல வெட்டி மாத்தி இப்படி இருந்தா புதைச்சு வச்சிருக்கீங்களா? யார் சொல்றது உண்மை? சுற்றுலாத்துறை சொல்றது உண்மையா? நம்முடைய இந்த தமிழ்நாட்டினுடைய தொல்பொருள் இலாக்கா சொல்றது உண்மையா? எது உண்மை? இதெல்லாம் விவரிக்க வேண்டியது இவங்க தானே. நாம சொல்றது இந்த மேல இருக்கக்கூடிய அந்த கட்டடம், அந்த ஸ்ட்ரக்சர், தி சோ கால்டு ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் ஹிந்துத்துவ அடையாளங்களோடு இருக்கு. நீங்க நேத்திக்கு கொண்டு போய் நம்ம மனு கொடுத்துருக்கோம். இங்க தமிழ்நாட்டின் மத்திய அரசாங்கத்தினுடைய தொல்பொருள் இலாக்கால போய் அது அந்த ஸ்ட்ரக்சர் ஹிந்துத்துவ அடையாளங்களோட இருக்கு, அதை முழுமையாக விசாரிக்கணும். அதை விசாரிச்சு அந்த இடத்தை ஆய்வு செய்து அது யாரோட இடம், யாருடைய அடையாளத்தோட இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். விசாரிங்க. நீங்க போய் 7 அடி அந்த தூணை போய் உடனடியா போய் காலையில 8:45 கலெக்டர் கிட்ட பர்சனல் பர்மிஷன் வாங்கிட்டு தமிழ்நாடு தொல்லியல் துறை போய் விசாரிச்சீங்களே, அளந்தீங்களே. ஏன் அங்க போய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? அதுவும் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுல வர்றது தானே, அங்கேயும் போய் பார்க்கல நீங்க. அதனால இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே இந்த பிரச்சனையை மத கலவரத்தை தூண்டுறதுக்கு காரணமே இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய செயல்கள் தான். இப்ப அறநிலையத்துறை தரப்புல வக்கீல் ஜோதி அவர்கள் பேசும்போது கேட்கிறாரு, ஆல்ரெடி உச்சி பிள்ளையார்ல தீபம் ஏத்துறாங்க, புதுசா தீபத்தூண் ஒண்ணு கேட்டிருக்காங்க. இப்ப 2 இடத்துல அவங்களுக்கு தீபம் ஏத்தணும் அப்படின்னா முருகருக்கு 2 மனைவி இருக்கிறதுனால 2 தூண் கேட்கறாங்கன்ற ஒரு அலிகேஷன். அதாவது இந்த மாதிரி ஜோதி மாதிரி ஆட்கள் தயவு செய்து வழக்கறிஞர் அந்த மரியாதையோட நாமளும் பேசுறோம். இந்த மாதிரியான கிண்டலு கேலித்தனம் பண்றதை நிறுத்திக்கணும்.
நீதிமன்றங்கள் இந்த மாதிரி பேச்சுக்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது, நிறுத்தணும். உடனே அந்த இடத்துல இவர் இந்த வார்த்தையை பேசணும்னு நம்முடைய சார்பாக ஆதரவான வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடாதுன்னு. இன்னும் 2 பொண்டாட்டி என்ன கிண்டலா உங்களுக்கு? ஹிந்து சமயம்னா என்ன வேணா பேசுவீங்களா நீங்க? நீ பணத்தை வாங்கிட்டு, அதுவும் இந்து கோவிலில் வரக்கூடிய உண்டியல் பணத்துல, பக்தர்கள் போடக்கூடிய உண்டியல் பணத்துல அதை வாங்கிட்டு வருமானத்துல ஒவ்வொரு அப்பியரன்ஸுக்கும் நீங்க எவ்வளவு பணம் வாங்குறீங்க? ஹெச்ஆர்என்சி எவ்வளவு உங்களுக்கு பணம் கொடுக்குது? எங்க இருந்து எடுத்து கொடுக்குது? பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறானா, இல்ல கவர்மெண்டோனுடைய பணத்துல இருந்து எடுத்து கொடுக்குறானா? கோவில்ல பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை பணம், அந்த பணத்தை எடுத்துட்டு உனக்கு பணமா சம்பளமா வாங்கிட்டு சாமியை கிண்டல் பண்ணுவியா நீ? என்ன இப்ப திமிரது? திமிர்த்தனமான வார்த்தை. இந்த மாதிரி வார்த்தைகளை நிறுத்தணும். அதாவது பேசுறது பாருங்க, நீங்க எந்த இடத்துல வேணாலும் தூண் இருந்தா போய் விளக்கேற்ற முடியுமா? முருகனுக்கு 2 பொண்டாட்டி 2 இடத்துல விளக்கேற்றலாமா? இதெல்லாம் ஏன் 2 இடத்துல விளக்கேற்றினா என்ன? விளக்கேற்றக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு? விளக்கேற்றுறதுக்கும் 2 இது கணவன் மனைவி 2 மனைவி இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன பேச்சு இது? இந்த மாதிரி பேச்சு இவங்களுடைய இந்த திமுகவினுடைய கடவுள் மறுப்பு கொள்கையின் காரணமாக தான் அந்த இந்து சமய அறநிலைத்துறையினுடைய பணத்துல, பக்தர்களுடைய பணத்துல சம்பளம் வாங்கிட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடிய வக்கீல் கூட இந்த மாதிரி பேசினாங்க. என்ன பண்ற போறாங்கன்னு பேச்சு. இந்த மாதிரி நீங்க பார்த்துட்டே இருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை மக்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடி இந்த மதுரையில் இருந்த சம்பவம், அங்களுடைய நிலை, மக்கள் மனநிலை, இதுக்கு முன்னாடி நிலை வேற, இப்ப வேற. முன்னாடி சாதாரண மக்கள் கூட பார்த்துட்டு இருந்தாங்க, சரி ஏதோ என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 35 வருஷமா அந்த இடத்துல ஒவ்வொரு ஆண்டும் நாம தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இந்து முன்னணி போராடிட்டு இருக்கு. 94ல 95ல இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ராஜகோபாலன் அவர்கள் வழக்கறிஞர் வெட்டி படுகொலை பண்றாங்க அதே மதுரையில். ஏன் அப்படின்னு சொன்னா, இவர் அந்த கோவிலினுடைய தீபம் ஏத்தணும்னு சொல்லி போனது, கீழக்கரையில ஊர்வலம், விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல தலைமை ஏற்று நடத்தினது, இதெல்லாம் தாண்டி முடிச்ச பிறகு வந்த 2வது நாள்ல வெட்டி படுகொலை பண்றாங்க. அதனால எங்களுடைய தலைவர் பலிதானம் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துக்காக, இந்த இடத்துல தீபம் ஏத்தணும்னு சொல்லி. இது நடந்து, இது அடுத்த பலிதானமாக பூர்ணச்சந்திரன் பண்ணியிருக்காரு. இது மாதிரி பல பேருடைய பலிதானங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு. இது இவர்களுடைய ஆவி, இவருடைய ஆன்மாலாம் நிச்சயமாக ஆளக்கூடிய அரசாங்கத்தையோ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளையோ நிச்சயமா மன்னிக்காது. இதெல்லாம் அவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. நான் ஜாபம் கொடுக்கல, நாசமா போயிடுவாங்க அப்படிங்கிறது மக்கள் சொல்ற விஷயம். டிசம்பர் 21ஆம் தேதி திருப்பரங்குன்றத்துல அந்த கொடியினுடைய ஊர்வலம் போறதாக இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த வருடம்னாலும் ஜனவரின்றது கொஞ்சம் நாட்கள் தான். ஜனவரி 6ஆம் தேதி தர்காவுடைய சந்தனக்கூடு நிகழ்ச்சியும் இருக்கு அப்படின்றது. ஸோ எங்களுக்கு ஹிந்துக்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்களோ இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதாவது கலவரம் ஏற்படும் அப்படின்ட்டு, அதே விஷயத்தை நீங்க சந்தனக்கூடு நிகழ்ச்சியிலையும் நீங்க பொருத்தணும் அப்படின்ற கோரிக்கை உண்டு. அதாவது நீங்க பாருங்க, நீங்க மத கலவரம் எதனால வரும், யார் சொன்னது? நீங்க முஸ்லீம்கள் தரப்புல தர்கா சம்பந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த தர்கா நிர்வாகிகளா இருக்கக்கூடியவங்க 2005ல எங்களுக்கு எந்த வெள்ளத்துல விளக்கேற்றினாலும், தீபத்தூன்ல விளக்கேற்றினாலும் எங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க. யாரு? தர்கா நிர்வாகம் எழுதி கொடுத்துருக்கு. இந்த தர்கா நிர்வாகம் கோவில் பூஜைக்கு வரும்போது, அதாவது இந்த வருஷம் கார்த்திகை தீபத்து சமயத்துல நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது இதை பத்தி எதுவுமே அப்ஜெக்ஷன்லாம் சொல்லவே இல்லை. விளக்கேற்றுறதை பத்தி பேசவே இல்லை, தீபத்தை ஏற்றலாம் ஒன்றும் பேசவே இல்லை. ஆனா நேத்திக்கு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த ஒட்டுமொத்த இடமும் எங்களுக்கு சிக்கந்தருடைய மலை அது, அதே மாதிரி வக்போர்டுக்கு சொந்தமானது. வக்போர்டுக்கு இங்க வேலையே கிடையாது. வக்போர்டு யாரு? வக்போர்டுக்கு ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா? வக்போர்டுக்கு சம்பந்தப்பட்டதே கிடையாது. வக்போர்டுக்கு சொந்தமான இடத்துல போய் அவங்க ஏதாவது ஆக்கிரமிப்புனா கேஸோ இல்ல வழக்கோ எது ஒன்னா சந்திக்கலாம். ஆனா திருப்பரங்குன்றம் மலையோ இல்ல அங்க இருக்கக்கூடிய தர்காவோ வக்போர்டுக்கு சொந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஆனா வக்போர்டு ஆஜராகிறான், அந்த இடம் எங்களுக்குன்னு சொல்றான். இந்த இருக்கக்கூடிய தூண் இருக்குல்ல, அதுவும் கூட எங்களுக்கு சார்ந்ததுங்கிறான். இதெல்லாம் பேச ஆரம்பிச்சது யாருன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், ஹிந்து விரோத திமுக அரசாங்கம் அவர்களை தூண்டி விட்டு நீ இப்படி பேசு, உங்களுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கு. அதனாலதான் அவங்க இப்படி பேச ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு பாருங்க மக்களுடைய மனநிலை எப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு மத கலவரத்தை தூண்டுறதுக்காக திமுக இந்த வேலையை தடுத்து நிறுத்துச்சு. இது எல்லாமே நீங்க சாதாரணமா இல்லைன்னா என்ன இருக்கும்? நீதிமன்ற தீர்ப்பு வந்துடுச்சு, நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தணும், போய் விலக்கேற்றி இருந்தா ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். யாரும் 3 நாள், ஒரு நாள் விளக்கேற்ற போறாங்க, 3 நாள் விளக்கேற்ற போறாங்க, அவ்வளவுதானே. கார்த்திகை தீபம் வருஷத்துக்கு ஒரு முறை தானே, ஒண்ணுமே தெரியாம போயிருக்கும். அதை வேண்டுமென்றே தடுத்து
அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியும் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவரும் நம்முடைய ஆளுங்கட்சியினுடைய தலைவர்களை பேச்சை கேட்டுட்டு அதிகாரிகள்லாம் செயல்பட்டதன் காரணமாக தான் நீதிமன்றமாவது டேஷ் ஆகுதுன்னு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அதிகாரிகள் செயல்பட்டதுனால தான் இன்னைக்கு பூர்ணச்சந்திரன் தற்கொலை இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால மீண்டும் ஒரு முறை சொல்றது என்னன்னு சொன்னா, இந்த 2 அதிகாரிகளை கைது பண்ணி இவங்க தான் அந்த தற்கொலைக்கு காரணம்னு சொல்லி கைது பண்ணி ஜெயில போடும். அப்பதான் இந்த மாதிரி நீதிமன்றத்தை மதிக்கக்கூடிய எண்ணம் அடுத்த அதிகாரிக்கு வரும். நீதிமன்றமாவது என்னான்னு விட்டுட்டு போகாம நீதிமன்றம் சொன்னா நான் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி, நான் நீதிமன்ற ஜுடிஷியரி சொல்றதை நான் அமல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறேன் அப்படின்றத அவங்க செயல்படுவாங்க. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.